என் பேர் பெபையால். நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு திண்டுக்கல்ல இருக்கிறோம். எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. நான் 35 வருஷமாக காது வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு 3 வயசுலேருந்தே அந்த காது வலி, காதில் சீல் வடிகிறது. அந்த இடது காது வலி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுமே, அப்புறம் அந்த வலது காலுக்கு வலிக்கும் போது 3 மணி நேரம் கண்டினியூஸாக அந்த வலி இருக்கும். இந்த காது வலி எப்போ வரும்னே தெரியாது. குளிர்காலம், மழை காலம், பனிக்காலம், எந்த நேரத்துலையும் வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். வலி வரும்போது ரொம்ப சிவியராக 3 மணி நேரம், சில டைம் அப்படியே அந்த வலியினால் கூட துடித்து தூங்கியிருப்பேன். சாப்பிட்ருக்க மாட்டேன். ஆனால் வந்து சாயங்காலம் 5 மணி கூட ஆயிருக்கும். அந்தளவுக்கு வேதனையில் துடித்தது தான் நிறைய வருஷங்கள். இந்த காது வலி வர டைமில் சீல் வடியும், இந்த ட்ரெஸ்ஸு மேலெல்லாம் வடியும். எந்த பொது இடங்கள்லையும் இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனு எங்கிட்டாவது இப்போ காது குத்து வச்சாங்கன்னா எங்கே போகணுன்னாலும் போகவே முடியாது. ஏன்னா அந்த வாடை வந்து மற்றவங்க மேலேயும் வீசுகிற மணிக்கு அவங்களுக்கு தெரியறதுனால தள்ளி தள்ளி எல்லாரும் போவாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப வேதனையை தான் உண்டு பண்ணிச்சு. பெபையால் வந்துட்டு எங்களோட அண்ணி தான். அவங்க எப்போவுமே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி ஒரு 3-4 டைம்ஸ் வந்திருக்காங்க. வரும்போது பார்த்திங்கன்னா எவ்ரி டைமும் அவங்க காதில் பஞ்சு இல்லாமல் இருந்தது கிடையாது. பஞ்சோடு வருவாங்க. உள்ளே வரும்போதே அந்த காது வலியோடு தான் வருவாங்க. காது வலி ஜாஸ்தியாச்சுன்னா டென்ஷன் ஜாஸ்தி ஆகிடும். அவங்களுக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதனால் அதிகமாக எங்கேயுமே என் கூட வர்றதுக்கு அவாய்ட் பண்ண விரும்புவாள். இந்த காது வலியால் ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸு, நீர் காய்கறி, சுரக்காய், சவுசவு எது சாப்பிட்டாலுமே காது வலி சிவியராக வந்துடும். நார்மலாக வேதனைப்படுறத விட அதிகமாக வேதனை, மரண வேதனைன்னு கூட சொல்லலாம். அந்த குளிச்சுட்டேன்னா நீர் கோத்துக்கிட்டு ரொம்ப வலி அதிகமாயிரும். காதுலேருந்து அந்த தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும். ஒரு மாத்திரை போடுறதுக்கு நிறைய மாத்திரை போட்டு செத்துடலாம். இந்த வேதனையை அனுபவிக்கிறதுக்கு அந்த வேதனை ஈஸி தான் அப்படி சொல்லிட்டு நினச்சிருக்கேன். இந்த காது வலிக்காக நான் ஏறாத ஆஸ்பத்திரியே கிடையாது. எத்தனையோ ஆஸ்பத்திரி போயிருக்கேன். அவங்க ஊசி போடுவாங்க, மாத்திரை எழுதி தருவாங்க, மறுபடியும் காதுக்கு ட்ராப்ஸ் தருவாங்க. அங்கேயுமே காதுக்கு ட்ராப்ஸ் ஊற்றி விடுவாங்க. அது கொஞ்ச நேரம் வீடுக்கு வந்த உடனே மறுபடியும் அதே வலி ஸ்டார்ட் ஆயிரும். வீடே வந்து மினி மெடிக்கல் மாதிரி தான். ஃபுல்லாக மருந்து மாத்திரை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ட்ராப்ஸும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க சொல்லிட்டாங்க அது சின்ன வயசுலேயே இருந்திருக்கு, அதனால் அதெல்லாம் ஒன்றும் சரியாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் இந்த கூலிங் ஐட்டம் இந்த மாதிரி சீன காற்று படாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டா நல்லது, அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க அவங்க. இந்த சூழ்நிலையில் 2025 வருஷம் ஏப்ரல் 10ஆம் தேதி வியாழக்கிழமை தோறும் நடக்கிற அற்புத விடுதலை பிரார்த்தனைக்கு என்னைய கூப்பிட்டாங்க. என் மாமியாரும் என் கணவரும். நான் உள்ளே போகும்போது வலியோடு தான் உள்ளே போனேன். அன்னைக்கு மோகனையா வந்திருந்தாங்க, வந்து ஜெபிச்சாங்க. மோகனனை ஜோமனை இந்த வலியெல்லாம் போகுது. அது எனக்கே தெரியுது. அந்த பிரசன்னத்தை நான் உணர்ந்தப்போ இங்கே தொட்டு பார்க்குறேன், வலி இல்லை. எனக்கு அந்த வலி போன உடனே ஒரு குழந்தை பிறந்தா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம், அந்த சந்தோஷம் அந்த இதில் இருந்துச்சு. அந்த மீட்டிங் முடிஞ்சு வெளியில் வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே மறுபடியும் காரில் வரும்போது விண்டோவை இறக்கி விட்டு வந்தேன். அது இன்னும் சந்தோஷம் எனக்கு. எதெல்லாம் சாப்பிட முடியாததோ அது அத்தனை காய்கறியும் சாப்பிட்டேன், ஒன்றும் செய்யலை. மறுபடியும் கீரை வகைகள் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தேன். எந்தெந்த கீரை சேரலையோ அத்தனை கீரையும் சாப்பிட்டேன், ஒன்றுமே செய்யலை. இப்போ எந்த வலியும் இல்லை, காதில் சீல் வடியில் எந்த வாடையும் இல்லை. யார்கிட்டனாலும் நின்று பேசுகிறேன், சந்தோஷமாக இருக்குது. எந்த ஃபங்க்ஷன்னாலும் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கிளம்பி போயிடுறேன். எந்த மருந்து மாத்திரையோ எதுவுமே எடுக்கிறதே இல்லை. அதுக்காக வேண்டி ட்ராப்ஸும் ஊற்றுறதில்ல, தைலம் வைக்கிறதில்ல. சந்தோஷமாக இருக்கேன். என் மனைவிக்கு இப்போ காது வலியும் கிடையாது, காதில் சீல் வடிகிறதும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி 35 வருஷமாக காது வலி பிரச்சனையிலிருந்து சுகம் கொடுத்த ஏசப்பாக்கு கோடான கோடி நன்றி. உங்களோட சைனை பிரைம் மினிஸ்டர் சைனோட